ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசனம் சமையலறை. வசனம் சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, அரிசி, அதாவது கோயம்புத்தூர் ஈரோடு சைடில் ஃபேமஸான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அரிசிக்கு 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. அதே கப்பில் 3/4 கப்பு பருப்பு எடுத்துக்கலாம். 3/4 கப்பு பருப்பு எடுத்துக்கங்க. எதில் அளக்குறீங்களோ அதில் 3/4 இது பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சின்னதாக ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மசாலாவோட வதக்கி விடலாம். இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. மசாலாவும் எல்லாம் பச்சை வாசனை போய் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு பருப்பையும் அரிசியும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கிளறி விடுங்க, மசாலா அரிசி எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வாட்ரு வந்து 1க்கு 2 விதமாக 2ன்ற அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு இந்த தேவையான அளவுக்கு சால்ட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ குக்கர் விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாதம் விசில் வந்து 2 விசில் வந்து அடங்கிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் 2 டீஸ்பூன் நல்லா நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு மல்லி இலைகளை இதில் இது பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்தை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட சாதம் உதிரி உதிரியான அரிசியும் பருப்பு சாதம் ரெடி. இது வத்தல், அப்பளம், வடகம் எதில் வேணாலும் பொரியல், வறுவல் எல்லாத்தோடையுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அப்பளம் வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத வசனம் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.